ஹைரேஞ்சில் ஏலத்தின் விளைவெடுப்பு காலம் என்றாலும் வெயில் காலத்தில் ஏலச்செடிகள் அதிகளவு கருகி சேதமடைந்தது விவசாயிகளை துயரத்தில் மூழ்க செய்துள்ளது. விலை 2000 கடந்தாலும் பல விவசாயிகளுக்கு தேவையான காய்கள் விற்பனைக்கு கொண்டு செல்ல இயலாத நிலைதான் தொடர்வது. வெயில் காலத்தில்தான் ஹைரேஞ்சில் ஏல விவசாயிகள் மிகப்பெரிய துயரத்தை சந்தித்தது. ஏலச்செடிகள் மிகப்பெரிய அளவு கருகி சேதமடைந்தது. மே மாதத்தில் வேனல் மழை கிடைத்தது விவசாயிகளுக்கு ஆறுதலாக மாறியது. இதைத் தொடர்ந்து ஏல விவசாயத்தை பாதுகாக்க முன்னிறங்கினர். ஆனால் இந்த வருட கடுமையான வெயிலில் ஏலத்தின் விவசாயம் மிகப்பெரிய அளவு பாதிப்பை சந்தித்தது. பல இடங்களிலும் தேவையான அளவு விளைவு கிடைக்கவில்லை. தேவையான அளவு காய்கள் ഇല്ലാത്തത് விவசாயிகளை துயரத்தில் ആഴ്ത്തുகிறது. ഹൈറേഞ്ച് മേഖലയുടെ ഏറ്റവും മുഖ്യ കാർഷിക ആദായമായ ഏലക്ക കഴിഞ്ഞ പ്രാവശ്യത്തെ വേനലിൽ ഉണക്ക് ശരിക്കും സാരമായി ബാധിച്ചതിനെ തുടർന്ന് മിക്ക സ്ഥലങ്ങളിലും തന്നെ ചെടികൾ നശിച്ചു പോവുകയും അതുപോലെ തന്നെ ഇപ്പോൾ ഏലക്ക വരേണ്ട സമയമായ ഈ ജൂൺ മാസം കഴിഞ്ഞ് ജൂലൈ ആയെങ്കിലും നമുക്ക് ഏലക്കയുടെ വരവ് ഏലക്ക എടുക്കുന്നതിന് ശരത്തിൽ കാ പിടിക്കാത്തൊരു സാഹചര്യം ഇപ്പോൾ നിലനിൽക്കുന്നു. അതുപോലെ തന്നെ മിക്ക സ്ഥലങ്ങളിലും ഞങ്ങൾക്ക് ശ്രദ്ധിക്കുവാൻ കഴിഞ്ഞത് കായ് പിടിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ പോലും അതിന് പൊഴിഞ്ഞു പോകുന്ന സാഹചര്യം കൂടുതൽ ഉണ്ടാകുന്നത് എന്താണെന്ന് മനസ്സിലാവുന്നില്ല. അതുപോലെ ഏലകൃഷി പാടെ നശിച്ച ഹൈറേഞ്ചിൽ ഈ പ്രാവശ്യം ഉൽപ്പാദനം വളരെ തീർത്തും ഗണ്യമായ രീതിയിൽ കുറയുവാൻ സാധ്യത കാണിക്കുന്നുണ്ട്. എന്താണെന്ന് വെച്ചാൽ ഇത് ഏലത്തിൻ്റെ ശരത്തിൽ നിന്നും പഴയ സാധാരണ രീതിയിൽ കാണുന്ന രീതിയിൽ കാപിടുത്തം കാണുന്നില്ല. അതുതന്നെയാണ് പ്രധാനമായും ഏലക്കായുടെ ഉൽപ്പാദനം കുറയാൻ കാണുന്നത്. ஏலக்காயின் விலை 2000க்கு மேலாக உள்ளது என்றாலும் பல விவசாயிகளுக்கும் தேவையான அளவு ஏலக்காயை விற்பனைக்கு கொண்டு வர இயலாத நிலைதான் தொடர்வது. ஏலக்காய் குறைந்த அளவுதான் தற்பொழுது காய்கள் கிடைப்பது. தற்பொழுதுள்ள விலை உயர்வும் ஏல விவசாயிகளுக்கு எந்தவித சந்தோஷத்தையும் கொடுக்காத நிலைதான் தொடர்கிறது. நியூஸ் பீரோ அடிமாலி.